நம்ம எல்லாருமே வாழ்க்கையில இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா யோசிச்சு பார்த்திருப்போம். நம்ம வானத்த பார்க்கும்போது, வானம் தொலைதூரம் போயிட்டே இருக்கும். அந்த வானத்துக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா யோசிச்சு பார்த்திருப்போம். நம்ம பார்க்கக்கூடிய விண்வெளியில ஏகப்பட்ட வினோதங்களும், ஆச்சரியங்களும் நிறையவே இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? எஸ், அந்த விண்வெளிக்குள்ள இருக்கக்கூடிய ஆச்சரியங்களையும் தாண்டி பல மர்மங்களும் மறைஞ்சிட்டு தான் இருக்கு. நம்மளோட ஆராய்ச்சியாளர்கள் அந்த மர்மங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்குமே நம்ம கேள்விப்படாத விண்வெளி ரகசியங்களை பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க சேனலுக்குள்ள புதுசா வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம வாழக்கூடிய பூமி சூரியனுக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இந்நேரத்துக்கு எரிஞ்சு போயிருப்போம் இல்லையா அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். பட் இது பொய்யா கூட இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இல்ல, இது வந்து உண்மைதான். நம்மளோட பூமி சூரியனோட வளிமண்டலத்துக்குள்ள இருக்கு. அது மட்டும் இல்லாம நெப்டியூன் சூரியனோட வளிமண்டலத்துக்குள்ள தான் இருக்கு. புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, அதாவது நம்ம சூரியன் இருக்கக்கூடிய அந்த வளிமண்டலத்துல நெப்டியூன் வரைக்குமே அதிகப்படுத்தி இருக்கு. அதாவது சூரியனோட வளிமண்டலத்தை நெப்டியூன் வரைக்கும் அதிகப்படுத்தி இருக்கான். இது பத்தின ரிசர்ச்சும் இது வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. சூரியனோட வளிமண்டலம் இப்ப வரைக்குமே அதிகமாயிட்டு போயிட்டு இருக்கான். இதை பத்தின ரிசர்ச்சும் இது வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. எதிர்காலத்துல இனிமே அதிகமாக நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. வானத்துல அரோரா போரியாலிஸ் அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் வந்து நடந்துட்டு இருக்கும். அதை வந்து நார்தர்ன் லைட், சதர்ன் லைட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு விஷயத்தை நம்மளால பார்க்க முடியும். இதை பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லா ரொம்பவும் அழகா இருக்கும். இது நடக்கிறதுக்கு காரணமே என்னன்னு கேட்டோம்னா, சூரியன்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் தான். இன்னுமே தெளிவா சொல்லணும் அப்படின்னா, சூரியன்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த சோலார் ஃபிளாஷ் வந்து நம்மளோட பூமியை வந்து சேருது. அப்படி வந்து சேரும்போது நம்மளோட பூமியில இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்மளோட பூமியோட துருவ பகுதிகளில் ரொம்பவே வீக்கா இருக்கும். அந்த ஒரு இடத்துல சூரியனோட சோலார் ஃபிளாஷ் வந்து எஃபெக்டை ஏற்படுத்துறதுனால இந்த மாதிரி கிரீன் கலர்ல லைட் வந்து நம்மளுக்கு தெரியுது. அதாவது கலர் கலரான ஒளியை பிரதிபலிச்சு காட்டுது. இந்த ஒரு நிகழ்வை தான் அரோரா போரியாலிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது வந்து பூமியில மட்டும்தான் நடக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஜூபிட்டர்லயும் நடந்துட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம நெப்டியூன் அப்படிங்கிற பிளானட்லயுமே இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த அரோராஸ் வந்து ஜூபிட்டர்ல ப்ளூ கலர்ல தெரியுது. நம்ம பூமியில பச்சை கலர்ல தெரியுது. ஜூபிட்டர்ல பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபை ப்ளூ கலர்ல நம்ம வந்து பார்க்கலாம். நம்மளோட பூமியில அரோரா போரியாலிஸை நேரடியா பார்த்தோம்னாலும் நம்ம கண்களுக்கு தெரியும். ஆனா ஜூபிட்டர்ல பார்க்கும்போது அது வந்து சேட்டலைட் மூலியமா மேல இருந்து பார்த்தோம்னா மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. நம்ம பால்வெளி அண்டம், அதாவது மில்கி வே கேலக்சியில மட்டும் கிட்டத்தட்ட 100 மில்லியன் பிளாக் ஹோல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்குமே கண்டுபிடிச்சது மட்டும் 100 மில்லியன் பிளாக் ஹோல் அப்படின்னா இன்னுமே கண்டுபிடிக்காதது எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க. பிளாக் ஹோல் அப்படின்னாவே பெரிய மர்மங்கள் நிறைஞ்ச இடமா தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் பிளாக் ஹோல் அப்படிங்கிறது 100 மில்லியன் இருக்கு. அதுவும் வேற நகர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நகரும் போது அது வந்து ஒன்னோட ஒன்று மோதுமா அப்படின்னு கேட்டோம்னா, சப்போஸ் வந்து மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்தோம்னா இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா பிளாக் ஹோல் வந்து ஒன்னோட ஒன்று மோதாதான். அப்படி மோதுற மாதிரி பக்கத்துல போனாலும் ஒன்று அது விலகி போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தின ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஸ்பேஸ்ல ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருளை மோதுறது சாத்தியமில்லாதது. அதுவும் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ரேரா தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அதையும் தாண்டி மோதுற மாதிரி வந்தாலும், அதாவது ஒரு பிளாக் ஹோலோட அலைவரிசைகள் இன்னொரு பிளாக் ஹோலை தள்ளி விட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க. அதிகப்படியான ரேடியேஷன் இருக்கக்கூடிய ஒரு பிளாக் ஹோல் இன்னொரு பிளாக் ஹோலை எல்லையிலே தள்ளி விட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ஒரு காந்தத்தோட எதிர்விசை இன்னொரு காந்தத்தோட எதிர்விசையை தள்ளிவிடுமோ அதே மாதிரி பிளாக் ஹோலும் அந்த மாதிரி தான் ஒரு பிளாக் ஹோலை வந்து உதறி தள்ளிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதையும் தாண்டி பக்கத்துல 2 பிளாக் ஹோல் ஒன்னா வந்துச்சு அப்படின்னா அது வந்து பைனரி பிளாக் ஹோலா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து பைனரி ஸ்டார்ஸை பார்த்துருப்போம். அதாவது 2 நட்சத்திரங்களும் அதோட ஈர்ப்பு விசையால் ஒன்றா சேர்ந்து சுற்றுற மாதிரி அதை வந்து நம்ம பைனரி ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது போல தான் பிளாக் ஹோலும் ஒன்னோட ஒன்று சேர்ந்து சுற்ற ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஹாக்கிங் ரேடியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்து அந்த 2 பிளாக் ஹோல் ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா தன்னோட நிறைய இழந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல பிளாக் ஹோல் வந்து ஒன்றா ஒரே பிளாக் ஹோலாக மாற ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் பிளாக் ஹோல் வந்து முதல்ல இருந்த அளவை விட பெரிய சைஸாக கிரியேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஸ்பேஸில் நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்த்தாலும் பிளாக் ஹோல் வந்து இடிக்கிற மாதிரி வந்தாலும் ஒரே பிளாக் ஹோலாக மாறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. 2 பிளாக் ஹோலும் மோதிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட உலகத்துக்கு பெரிய பாதிப்பை கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத ஆராய்ச்சியாளர்கள் உறுதியாக சொல்கிறாங்க. நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் எல்லா கவலைகளையும் மறந்து பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா நிலா தான். அப்படிப்பட்ட அழகான நிலவுல முதல்ல காலெடுத்து வச்சவர் தான் நீல் ஆம்ஸ்ட்ராங். 1969ஆம் ஆண்டே நிலவுக்கு சென்றவர்கள் தான். நாசா அனுப்பி வச்ச அப்போலோ மிஷன் மூலியமா நம்ம மனிதர்கள் நிலவுக்கு போனாங்க. அதுலேயும் நிலவுல முதல் முறையா தன்னோட காலடி தடங்களை பதிச்சவர் தான் நீல் ஆம்ஸ்ட்ராங். அவரை தொடர்ந்து நிலவுல கால் பதிச்சவங்க அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் 12 பேர் போயிருக்காங்க.
நிலவுக்கு போயிட்டு வந்த 12 பேர் பற்றின தெளிவான விவரங்களை நம்ம இன்னொரு வீடியோவில் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த 12வது நபர் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நிலாவுக்கு போயிட்டு வந்தவங்களோட லிஸ்ட்டில் கடைசியாக இருக்கவர் தான் ஹாரிசன் ஸ்மித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாளர். இவர் தான் கடைசியாக நிலவுக்கு போய் தன்னோட கால் தடங்களை பதிச்சுட்டு வந்திருக்காரு. 1972 டிசம்பர் 7லேருந்து 19 வரைக்குமே அவங்க நிலாவில் அவங்களோட ஆராய்ச்சியை பண்ணியிருக்காங்க. ஹாரிசன் சுஸ்மித் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கூட எஜ்னி சேர்னன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேர் தான் கடைசியில் பார்த்தீங்கன்னா நிலாவுக்கு போய் தன்னோட கால் தடங்களை பதிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வரைக்குமே, அதாவது 2026 வரைக்குமே எந்த ஒரு மனிதர்களும் நிலவில் காலடி எடுத்து வைக்கல. ஆனால் இப்போதைக்கு பார்த்தோம்னா நாசா வந்து மனிதர்களை நிலவுக்கு அனுப்பக்கூடிய பணியை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சிகள் சொல்லுது. நீல் ஆம்ஸ்ட்ராங் அது மட்டும் இல்லாமல் அவரோட சேர்ந்து மீதி 11 பேரோட கால் தடங்களும் நிலவில் இன்னுமே அழியாம தான் இருக்கான். அது கண்டிப்பாக உண்மைதான். ஏன்னா நிலவில் வந்து வளிமண்டலம் அப்படிங்கிற ஒன்று கிடையாது. அதே நேரத்தில் தண்ணீரும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அங்கே காற்று கூட கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய கால் தடங்களை அழிக்கிற மாதிரியான எந்த ஒரு விஷயமே அங்கே நடக்கிறது கிடையாது. இதனாலேயே நிலவில் கால் தடம் பதித்த அந்த 12 நபர்களோட கால் தடங்கள் இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் அழியாம தான் இருக்கான். அவங்க பேர் மாதிரியே நிலவு இருக்கிற வரைக்கும் அவங்களோட கால் தடமும் அங்கே அழியாம தான் இருக்கும். இந்த பூமி இருக்கிற வரைக்குமே அவங்களோட பேரும் அழியாம தான் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி நம்மளோட கருப்பு வானத்தில் இன்னுமே நிறைய மர்மங்கள் நிறையவே இருக்கு. இனி வரும் காலங்களில் கூட ஒன்னொன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு நம்மளோட உலகத்தில் டெக்னாலஜி வளர்ந்துட்டு தான் இருக்கு. பார்க்கலாம், அதை பற்றின வர வீடியோவில் ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.